ஆயில் அதிகமாக அப்ளை பண்ணால் நிறைய முடி வளரும் அப்படின்றது தவறான ஒரு கருத்து. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் குயின் சாய்ஸ். இந்த வீடியோவில் ஹேர் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேர் லாஸ் அப்படின்றது ஜென்ரலாக எல்லாருக்குமே உரிய பிரச்சனை தான். அது வந்து எந்த அளவு லாஸ் அப்படின்றது தான் முக்கியம். ஜென்ரலாக 50 to 100 முடி கொட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகமாக கொட்டுறப்ப நம்ம 100 கொட்டுறப்ப நம்ம என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி ஸ்ட்ரென்த்தனாக வளர்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இன்டேக் சரியாக எடுக்கணும். நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கணும். முடி ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும், ஹேர் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க முளைக்கட்டிய பயிர் வகைகளை நாளுக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பயிர் வகைகளை நம்ம முளைக்கட்டி வச்சு சாப்பிடணும். தினந்தோறும் ஒரு முட்டை எடுத்துக்கணும். கீரை வகைகளில் நம்ம சேர்த்துக்கணும். சத்து அதிகமாக உள்ள டேட்ஸு, முருங்கைக்கீரை, சுண்டைக்காய் இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை ஈஸியாக கிடைக்கும். அது சூப் வச்சோ இல்லை பொரிச்சோ நம்ம சாப்பிட்றப்ப நம்மளோட அயன் கண்டென்ட் கூடும். முடியும் நல்லா க்ரோவாக வளரும், ஹேர் லாஸும் ஆகாது. இப்போ நம்ம சாப்பிட்றது நம்மளோட முடிக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஹோல் பாடிக்குமே ஹீமோக்ளோபின்லாம் அது இன்க்ரீஸ் ஆகும். சுண்டைக்காயும் நம்ம பருப்பு போட்டு வச்சோம்னா நமக்கு ப்ரோட்டீனும் சேர்ந்து கிடைக்கும். நம்மளோட ஹேருக்கு ஹேர் பேக் ரொம்ப முக்கியம். எல்லா பேக்கையும் நம்ம எடுக்க வேணாம். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக் நம்மளோட முடிக்கு செட் ஆகுதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறப்ப அந்த மாஸ்க்கை மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எக் மாஸ்க் ரொம்ப ப்ரோட்டீன் தரும் நம்மளோட ஹேருக்கு. அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை எக்கை வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்ப நம்மளோட ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும், ஹேர் ஃபால் ஆகாது. அதுக்கப்புறமா நம்மளோட ஹேரில் ஆயில் வச்சுக்கணும். நிறைய ஆயில் வச்சாதான் அதிக முடி வளரும் அப்படின்றது தவறான கருத்து. கொஞ்சமாக தேய்க்கணும். நம்மளோட ஹேர் ட்ரையாக இருக்குதா இல்லை ஆயிலியாக இருக்கிறதா அது அப்படி பார்த்துட்டு நம்மளோட ஆயில் எவ்வளோ சேர்க்கணுமோ அந்தளவு சேர்த்துக்கணும். நல்லெண்ணெயை நம்ம தலைக்கு தேய்ச்சி மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் நம்ம தலை குளித்தோம் அப்படின்னா ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணும். நம்ம மசாஜ் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷனில் அதிகமாகும். நம்முடைய ஸ்கேல்ப்பும் க்ளீன் ஆகும், ஹீட்டும் ரெடியூஸ் ஆகி நமக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும், ஸ்கேல்ப் நல்லா க்ளீன் ஆகும், பிளட் சர்க்குலேஷனும் ஆகும். அதே மாதிரி ஹாட் வாட்டரில் நம்ம என்ன செய்யக்கூடாது, தலை குளிக்கக்கூடாது. அப்படி தலை குளித்தோம் அப்படின்னா அந்த ஹீட் நம்மளோட முடியோட அந்த ரூட்டில் பட்டு முடி கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முடியும் கொட்டும். அடுத்து ஹேரை டைட்டாக பின்னுறது, வேறு ஹேர் ஸ்டைல் டைட்டாக பண்ணுறது, அது மூலமாகவும் ஹேர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, பிரேக் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, உச்சியிலேருந்து வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட பின்னலில் கொஞ்சம் லூஸ் இருக்கட்டும். நம்மளோட ஹேரை எப்பயுமே சிக்கு இல்லாமல் வச்சுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது. சிக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். சிக்கோடையே வச்சு முடி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு எடுக்காமே நம்ம திரும்ப பின்னுறப்ப அது ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. கண்டிப்பாக இந்த சூப்பர் 6 நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேர் க்ரோத்தில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.